almost everything you need to know. ஹலோ நண்பா, ஒரு யங்கான ஆம்பிஷியஸான ஒரு பையன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்ததுனால அவங்க ஃபேமிலி படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற 90% ப்ராப்ளம்ஸை வந்து பணம் இருந்தா சால்வ் பண்ண முடியும், இல்ல அட்லீஸ்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டதுனால எப்படி இந்த பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறது, 50 crores 100 crores இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால எங்கேயாவது பணத்தை பத்தி அதிகமா லெசன்ஸ் கிடைக்குதுன்னா அங்க அந்த பையனோட கவனம் ரொம்ப அதிகமா போயிடும். இதனால ஒரு ஃபேமஸான வெல்த் மேனேஜரை அந்த பையனுக்கு பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப, சார் நீங்க பெரிய பெரிய பணக்காரங்களோட ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் அவங்கள மாதிரி மாறணும்னா நான் என்னென்ன பண்ணணும், ஏன்னா நான் யங்கா இருக்கும்போதே ஓரளவுக்கு பெரிய வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு 40 வயசு ஆகிறதுக்குள்ள நிறைய பேரோட லைஃப்ல பெரிய நம்பரா நினைக்கிற 10 crores மார்க்கை நான் தாண்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறப்ப அந்த வெல்த் மேனேஜர் என்ன சொன்னார்னா, தம்பி உன்னோட டார்கெட் வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம், 10 crores இருக்கலாம், 50 crores இருக்கலாம், ஏன் 100 crores கூட இருக்கலாம், ஆனா இந்த பெரிய பெரிய ஓவர்வெல்மிங்கா இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மறந்துரு, வெறும் உன்னோட ஃபர்ஸ்ட் 1 crore எப்படி சேர்க்கறதுன்றத பத்தி யோசிக்க ஆரம்பி, அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஏன்னா இந்த நம்பரை எவ்வளவு சீக்கிரம் நீ ரீச் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னோட வெல்த் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறத நீ பாப்ப. ஏன்னா இத்தனை வருஷம் வெல்த் மேனேஜரா இருந்ததுல நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 crore சேர்க்கறதுக்கு தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்டபிள் கார்பஸா மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை வச்சு அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட பணமும் உங்களை மாதிரியே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிரும், அதை நீங்க கண்கூட ரியாலிட்டியா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெல்த் மேனேஜர் சொன்னாரு. இததான் சார்லி மங்கர் கூட இந்த கோட்ல ஃபர்ஸ்ட் 100K சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், இந்த அமௌண்ட்டை எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டு சேர்த்துருங்க, அதை சேர்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்க லைஃப் ஈஸி ஆயிடும், கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. நிறைய பேருக்கு 1 crore ஒரு பெரிய நம்பரா தெரியலாம், பட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல 1 crore லெவலுக்கு போலனா கூட பரவாயில்ல, 25 lakhs பக்கம் போயிட்டீங்கனாலே அந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுக்குற ஒரு வருஷம் ரிட்டர்னே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்க கரியர்ல வாங்கின ஆனுவல் இன்கம்க்கு ஈக்குவலா மாறிடும். ஏன்னா பாருங்க, இப்போ உங்க இன்வெஸ்டபிள் கார்பஸ் வந்து 25 lakhs இருக்குன்னா அதோட 12% வந்து 3 lakhs அமௌண்டா இருக்கும். இதுதான் மோரல்லஸ் உங்க கரியர்ல ஏர்லி ஸ்டேஜ்ல வாங்கின ஆனுவல் இன்கமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லிக்விடா இருக்கக்கூடிய பேப்பர் அசெட்ஸால பில்ட் பண்ண போர்ட்ஃபோலியோவா இருக்கணும், இன் ஷார்ட் லிக்விடா இருக்கணும். இதை நீங்க உங்க ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரிப்டோ, எஃப்டிஸ் அண்ட் பாண்ட்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்கணும். ரியல் எஸ்டேட்ல இந்த ஹோல்டிங்ஸை வச்சிருந்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு பிசிக்கலா கேஷ் ஃப்ளோ கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பணம் லாக் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன் 25 லட்ச ரூபாய்க்கு சிட்டில நீங்க ஒரு பிளாட்டை கூட வாங்க முடியாது, எப்படியோ கண்டுபிடிச்சு வாங்கிட்டீங்கன்னா கூட அதுல கிடைக்கிற ரெண்டல் இன்கம் 3 to 4% ஆனுவல் ஈல்ட தாண்டறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். சரி வீட உடனே வித்து காசு ஆக்கிடலான்னு பார்த்தா கூட அது 1-2 நாள்ல நடக்கிற காரியமே கிடையாது. சம்டைம்ஸ் உங்க வீடை விற்கிறதுக்கு நீங்க பல வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ ஒன்லி லிக்விட் அசெட்ஸ் தான் இதுல நீங்க கன்சிடர் பண்ணணும். சரி இந்த மாதிரி லிக்விட் அசெட்ஸ் தான் வாங்கணும்ன்றது புரிஞ்சிருச்சு, ஆனா 1 crore விடுங்க, ஃபர்ஸ்ட் 25 lakhs சேர்க்கறதே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குமே அப்படிங்கிற விஷயம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். ஏன் மெஜாரிட்டி ஆஃப் மனுஷங்க ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்களோட கெரியர்ல அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்க இன்கமும் கம்மியா இருக்கும், அவங்களோட ஸ்கில் லெவலும் கம்மியா இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஏர்னிங்ஸும் கம்மியா இருக்கிறதுனால சேவிங்ஸும் கம்மியா இருக்கும். அடல்ட் லைஃபை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபினான்சஸ் பத்தி அவ்வளவா அவேர்னஸும் இருக்காது. அப்படி அவேர்னஸே இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் பெருசா தெரியாது. இதெல்லாம் பெருசாயிடுமான்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான எண்ணம் தான் இருக்கும். இதனால அப்பப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் ஸ்லாக் ஆஃப் பண்ணுவாங்க, கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம், வாழ்க்கையில இது வரைக்கும் வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாத போன பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல லைஃப்ல கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருந்தாங்கன்னா சேஃப்டியா பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சுக்கலாம், வேற எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணான்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டோட தான் எல்லாருமே இருப்போம். ஆனா மனுஷங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்கமும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், கொஞ்சம் பணம் நம்ம கையில வந்த உடனே கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு முன்ன விட அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கேப்பபிலிட்டி இருக்கும். இதனால ஒரு எக்ஸாம்பிளோட இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணும்போது அவரோட ஸ்டார்டிங் சேலரி 25,000 கிடைக்குதுன்னா இந்த ஸ்டேஜ்ல அவருக்கு பினான்சியல் டிசிப்ளின் இருந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணாம இப்போ அவரோட அப்பா அம்மாவோட தங்கறதுனால அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸும் இல்லாததுனால ஒரு 30% சேவ் பண்ணி 21 ஏஜ்ல இருந்து மாசம் ஒரு 7,500 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி அதை வருஷத்துக்கு ஒரு 12% ஸ்டெப் அப் பண்ணி ஆவரேஜா மார்க்கெட்ல 14% ரிட்டர்னை ஜெனரேட் பண்றாருன்னா
அவரோட ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்றதுக்கு அவருக்கு 16 வருஷம் ஆகும். அசியூமிங் அவர் இதை தவிர வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணல, மத்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டதா கன்சிடர் பண்ணிப்போம். இப்படி முதல் 1 crore ரீச் பண்றதுக்கு 16 வருஷம் ஆனதுனால 2 கோடியை ரீச் பண்றதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். வயசான காலத்துல அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா அதுதான் நடக்காது. இதே ட்ரெண்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த 4 வருஷத்திலேயே 2 crores அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்திலேயே 3 crores அமௌண்ட் வந்துடும். எப்படி இது நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா 16 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா உருவாக்கின 1 crore அமௌண்ட் வந்து உங்களை விட ஃபாஸ்டா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவ்வளவு காலம் நீங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அதோட சேர்ந்து உங்க பணமும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய 8 டிஜிட் நம்பரை ரீச் பண்ணதுனால இப்ப அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் இப்ப 7 டிஜிட்ஸ்ல வர ஆரம்பிக்குது. நீங்களும் அதிகமா earn பண்றீங்க, உங்க பணமும் உங்களுக்காக அதிகமா earn பண்ணுதுன்ற இந்த டபுள் இன்ஜின் மெத்தட் தான் உங்க வெல்த்தை ரொம்ப சீக்கிரமா ஆக்சலரேட் பண்ணுது. இதனாலதான் அடுத்த மைல் ஸ்டோனான 2 கோடியை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் தான் ஆகுது. 3 crores மைல் ஸ்டோனை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் தான் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த டபுள் இன்ஜின்ஸ்ல இன்கம்ன்ற ஒரு இன்ஜினை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும், இதுக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலனாலும் இந்த கார்பஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கூட ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். இதனால உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கான அமௌண்ட் வந்து ஒரு 10 கோடின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா 1 கோடின்ற நம்பரை கிராஸ் பண்ணும்போதே நீங்க பாதி தூரத்தை தாண்டிட்டீங்க. அதாவது 50% ஆஃப் யுவர் கோலை ரீச் பண்ணிட்டீங்க. ஏன்னா 1 கோடியில இருந்து 10 கோடின்ற அமௌண்ட் வந்து 10 மடங்கு அதிகமா இருந்தாலும் அதை ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு 10 மடங்கு டைம் எடுக்காது. ஃபர்ஸ்ட் crore தாண்டறதுக்கு 16 வருஷம் ஆச்சுன்னா 10 crores ரீச் பண்றதுக்கு வெறும் 14 இயர்ஸ் தான் ஆகும். சோ 1 crore நம்பரை தாண்டும் போதே நம்ம கிட்டத்தட்ட 53% வந்து நம்ம கோலை ரீச் பண்ணிட்டோம். ஆனா இந்த மாதிரி 1 crore கார்பஸை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மனுஷங்க காமனா பண்ற ஒரு தப்பு என்னன்னா ராங் அசெட் அலோகேஷன். ஏன்னா 1 crore இன்வெஸ்டபிள் கார்பஸை நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதை 7% எஃப்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7% தான் கிடைக்கும். பட் நம்ம நாட்டோட இன்ஃபிளேஷனே ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வருஷம் ஏற ஏற பணத்தோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால வருஷத்துக்கு 7% ரிட்டர்ன்ன்றது உங்க பணத்தோட வேல்யூவை ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் பண்ணாது. ஏன்னா மெடிக்கல் இன்ஃபிளேஷன், எஜுகேஷன் இன்ஃபிளேஷன்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 to 14% இருக்கு. ஓவராலா எல்லாத்தையுமே ஆவரேஜ் போட்டா 6% காட்டும். பட் ஒரு செக்டார்லயும் இன்ஃபிளேஷன் வித்தியாசமா இருக்கும். நம்ம எதுக்கு செலவு பண்ண போறோமோ அந்த செக்மெண்ட்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்ததுன்னா நம்ம பணம் ரொம்ப சீக்கிரம் அதோட வேல்யூவை லூஸ் பண்ண மாதிரி தெரியும். இந்த காரணத்தினால தான் இந்த ஸ்டேஜ்ல நீங்க அசெட் அலோகேஷனை சரியா மாத்தி ஓரளவுக்கு அசெட் அலோகேஷனை சேஃபா வச்சிருந்தீங்கனாலும் அட்லீஸ்ட் ஆவரேஜா 15% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியாச்சு நீங்க உங்க அசெட் அலோகேஷனை மாத்தி ஆகணும். ஒரு 40% ஆஃப் யுவர் மணியை எஃப்டி, பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், அப்புறம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கன்சிடர் பண்றீங்கன்னா பேலன்ஸ் 60% அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா அதிக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அப்புறம் ஒரு மைனர் 1 or 2% அசெட் அலோகேஷனை அட்லீஸ்ட் அந்த அசெட் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காச்சு நீங்க கிரிப்டோஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் கிரிப்டோ வந்து 686% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதனால ஜஸ்ட் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட 69,000 இருந்திருக்கும். ஆனா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். கிரிப்டோ மார்க்கெட்ல நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின் மாதிரி அசெட்ஸ்லாம் எவ்வளவு வாலடைலா இருக்கும்ன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையே நீங்க நினைக்கலாம். இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால அதுல அசெட் அலோகேஷனை ரொம்ப கம்மியா வச்சிருந்தாலும் அதோட அப் அண்ட் டவுன் ஸ்விங்ஸை கரெக்டா கேப்சர் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அதை யாராவது ஆக்டிவா மேனேஜ் பண்ணி தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கிரிப்டோ கரன்சிஸை யூசுவலா பை அண்ட் செல் பண்றதுக்கு யூஸ் பண்ற காயின் ஸ்விட்ச் ஆப்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ஃபீச்சர்னு நமக்கு ஒரு புது சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இதுல தான் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ற கிரிப்டோ ட்ரேடர்ஸ் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை ட்ரேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ணி தரதா சொல்றாங்க. சோ 2 crores மேல யூசர் பேஸ் இருக்கக்கூடிய காயின் ஸ்விட்ச் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதோட ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி இங்க தெரியற ஸ்மார்ட் இன்வெஸ்ட்ன்ற ஃபீச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ஆக்டிவா ட்ரேட் பண்ற டாப் கிரிப்டோ ட்ரேடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை டிசைட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 30 டேஸ்க்கு காயின் ஸ்விட்ச் வந்து 0 ஃபீஸ் அண்ட் 1% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. காயின் ஸ்விட்ச் வந்து இவங்க மேனேஜ் பண்ற அசெட்ஸோட சேஃப்டிக்காக FIU-லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உங்க அக்கௌண்ட்டை நீங்க தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி சேஃப்டிக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் கொடுக்குறாங்க. இவங்க எந்த அளவுக்கு அசெட்ஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னு அவங்களோட வெப்சைட்லயும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் படி டோட்டலா அவங்க கிட்ட அப்ராக்சிமேட்டா 3,500 crores கிட்ட கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இருக்கிறதாவும் அதுல அப்ராக்சிமேட்டா 2,800 crores கிட்ட கஸ்டமர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அக்டோபர் 1ல இருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல 100% ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றதாவும் இதை 25,000 அப்பர் கேப்பிங்கோட ஃபர்ஸ்ட் 500 யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ ஆல்ரெடி நீங்க கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி கேள்விப்பட்டு
தேடுறீங்க, இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து காயின்ஸ்விட்ச் ஆப்பை செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் ஏன் 1 crore அப்புறம் நெட்வொர்த் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, இப்படி உங்கள் நெட்வொர்த்தை நீங்கள் 1 crore கொண்டு வந்துட்டீங்கன்னா தப்பான அசட் அலோகேஷன் எப்படி நம்மளோட growth-ஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரியான அசட் அலோகேஷனோட இந்த 1 crore நெட்வொர்த்தை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அது உண்மையிலேயே நம்மளோட வெல்த் பில்டிங் ஜேர்னியை ஃபாஸ்ட்டாக மாற்றிடும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையன் ஆசைப்படுற மாதிரி நம்ம லைஃப் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் பெரிய நம்பர்ஸ், அதாவது 25 crores 50 crores 100 crores-னு நம்மளோட லைஃப் டைமுக்குள்ளே ரீச் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எப்படி இந்த டைமை குறைக்கிறது. அதாவது முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம 1 crore ரீச் பண்றதுக்கு 16 இயர்ஸ் ஆச்சு. இந்த 16 இயர்ஸ் டைம் ஃப்ரேமை எப்படி நீங்க குறைக்கலான்றத பத்தி தான் யோசிக்கணும். உங்க ஸ்கில் லெவல் அதிகப்படுத்திக்கிட்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஜாப் பண்றீங்கன்னா ஜாபோட சேர்த்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்மால் பிசினஸை ரன் பண்ணீங்கன்னா கூட உங்க இன்கம் நீங்க ரொம்ப சீக்கிரமா க்ரோ பண்ண முடியும். இந்த டைம்ல என்ன நீங்க ஷார்ட் பண்ண முடியும். ஸோ எங்கேஜ்ல பணத்தை பத்தி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு எந்த ரூட்டை எடுத்தா உங்க கோல்ஸை ஃபாஸ்டா அச்சீவ் பண்ண முடியும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மில்லியனர் ஃபாஸ்ட் லேன்ன்ற புக்கை படிச்சு லா ஆஃப் எஃபெக்ஷன்ன்ற பிரின்சிபலை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லா ஆஃப் எஃபெக்ஷன்ன்றது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அது எத்தனை பேரோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுது, எத்தனை பேரோட லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வருதுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தருக்கோ இல்ல ஒரு கம்பெனிக்கோ வேலை செய்ய நினைக்காம இந்த உலகத்துல நிறைய மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இன் ஷார்ட், நீங்க சரியான ப்ராப்ளத்துல வேலை செய்யணும். அந்த ப்ராப்ளம் பல பேருக்கு இருக்கணும். அந்த ப்ராப்ளம் அவங்க லைஃபை விட்டு போறதுக்கு அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். ஆனா சில வருஷங்கள் ஆனாலும் எல்லாமே சரியா அலைன் ஆயிடுச்சுன்னா இந்த 1 crore-ன்ற அமௌண்ட்டை வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ரீச் பண்ணிட முடியும். அப்போ உங்க இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற அந்த டபுள் இன்ஜின் வந்து இன்னும் ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சு உங்க வெல்த்தை நீங்க ஆசைப்படுற லெவல் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். செல்ஃப் மேடா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூட் வந்து சரியா இருக்கும். ஆனா சில பேர் வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜஸோட பிறப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாவே பணக்காரங்களா இருப்பாங்க, இல்ல அவங்களோட தாத்தாவோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸா கிடைச்சா ஆரம்பத்திலே அவங்களோட லைஃப்ல பெரிய ஹெட் ஸ்டார்ட்டோட ஆரம்பிப்பாங்க. பட் நீங்க இந்த மாதிரி மக்கள் கூட எல்லாம் கம்பேரிசன் ட்ராப்ல போகக்கூடாது. செல்ஃப் மேடா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு உங்க கூடயே நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல படிப்பை முடிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் எல்லாம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட நெட்வொர்த்தை நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. படிப்பை முடிச்சுட்டு ஜாபுக்கு போயே ஆகணும்ன்ற மாதிரி அந்த லோன் ரீபேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. உங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க எல்லாரும் பண்றதை விட ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியா இருக்கும். ஆம்பிஷியஸா பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சொந்த வேல்யூ அண்ட் ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் தான் உங்க லோன்ஸையும் சீக்கிரமா ரீபே பண்ண வைக்கும். ஒரு நெகட்டிவ் நெட்வொர்த்தோட ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களை பாசிட்டிவ் நெட்வொர்க்கு கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து 1 crore ரீச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காம்பவுண்டிங்கும் இன்கம் காம்பவுண்டிங்கும் ஒன்னா பார்க்க வைக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம 20ஸ்ல நம்ம கிட்ட அவ்வளவா பணம் இருக்காது, ஆனா டைம் அண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த எனர்ஜியை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் டைம் ஃபுல்லா நம்மள செட் பண்ணி விடுற அளவுக்கு பெரிய மீனிங்ஃபுல் ஒர்க்கை பண்ணிட முடியும். நிறைய பேரோட லைஃப்ல இதுதான் டிஃபைனிங் டிகேடா இருக்கும். ஏன்னா இந்த டிஃபைனிங் டிகேட்ல நீங்க ஒரு சில crores-க்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டீங்கன்னா 30ஸ்ல உங்களோட ஃபேமிலி லைஃபை என்டர் பண்றப்ப லோனை போட்டு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ற எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்றப்ப ஐயோ லோன் இருக்கு, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுதுன்னு உங்க ஒர்க்ல ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க ஃபேமிலி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பர்சனலா உங்களுக்குன்னு ஏதாவது ஆசைங்க இருக்கும், அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க எக்கச்சக்கமான சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஆனா 30s ரீச் பண்றதுக்குள்ளேயே 1 crore-க்கான போர்ட்ஃபோலியோ நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஏஜ்ல 1.5 crores-க்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களோட சூப்பர் க்ளோனை ரெடி பண்ணி நீ வெல்த் பில்டிங் ஆக்டிவிட்டியை பார்த்துக்கோடா, நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறேன்னு லைஃபை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா மாத்திடும். ஏன்னா இப்ப 30 வயசுல உங்க நார்மலான ஜாப்ல நீங்க 1 lakh சம்பாதிக்கிறீங்க, ஆனா 1.5 crores-க்கு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா கரெக்டான அசெட் அலோகேஷன் பண்ணும்போது அது ஆவரேஜா 15% க்ரோ ஆனா கூட ஒரு வருஷத்துல உங்களோட நெட்வொர்த் வந்து 22.5 lakhs-ஆ க்ரோ ஆயிருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ்ல உங்களோட நார்மல் ஜாப்ல இருந்து கிடைக்கிற இன்கமே வருஷத்துக்கு 12 லட்சமா தான் இருக்கும். டிசிப்ளினை விட்டு கொடுக்காம மேபி உங்களோட ஆக்டிவ் இன்கம்ல இப்பயும் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்கன்னா இந்த இன்கம்ல இருந்து உங்களால வருஷத்துக்கு ஒரு 4 lakhs சேவ் பண்ண முடியுதுன்னா அது உங்களோட 1.5 crores-க்கான இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ்ல வெறும் 2.6%-ஆ தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் ரீச் பண்ணும்போது நீங்க வேணும்னா ஒரு கெரியர் பிரேக் எடுத்துட்டு உங்களே கொஞ்சம் எவால்வேட் பண்ணிக்கிட்டு எந்த டைரக்ஷன்ல போனா உங்களுக்கு
சரியா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பீஸ்ஃபுல்லான டெசிஷன்ஸ் எடுக்கலாம். பணத்துக்காக வேலை செய்யணும்னு நினைக்காம பர்பஸ்க்காக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வெல்த் பில்டிங் ப்ராசஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோ கேம் மாதிரி தான். ஸ்டார்டிங்ல எல்லாருமே பிகினரா இருப்போம். ஆனா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த கேம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாகிறப்ப நம்ம கேரக்டரும் சூப்பரா பில்ட் ஆயிடும். நம்ம அந்த கேம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மள நாமளே டெவலப் பண்ணிக்கிட்டதுனால புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கூட அந்த கேமை விளையாடணும்னு நினைக்கிறாங்கன்னா இல்ல காம்படிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவ்வளவு ஈஸியா நம்மள அவங்க இந்த பாத்வேல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது. ஏன்னா செல்ஃப் மேடா 1 crore அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கான டிசிப்ளின் நம்ம கிட்ட இருந்ததுன்னா 10 crores 50 crores and 100 crores கூட நம்ம கைக்கு வர்றது ஜஸ்ட் a matter of time தான். ஏன்னா உங்ககிட்ட ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும், அதிகமா பணத்தை ஏர்ன் பண்றதுக்கான ஸ்கில்லும் இருக்கும், அக்ரெசிவா ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணதுனால இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலும் இருக்கும். அந்த கேபிட்டலை பல மடங்கு க்ரோ பண்றதுக்கு தேவையான முக்கியமான டைமும் உங்ககிட்ட இருக்கும். யங் ஏஜ்ல அந்த பணத்தை என்ஜாய் பண்ற அளவுக்கு தேவைப்படுற குட் ஹெல்த் அண்ட் எனர்ஜி லெவல்ஸும் உங்ககிட்ட இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை சம்பாதிக்கிற ஸ்கில்லு, பணத்தை மேனேஜ் பண்ற நாலேஜ், இன்வெஸ்ட் பண்ற தேவைப்படுற கேபிட்டல் அண்ட் அதை பெரிய லெவலில் மல்டிப்ளை பண்றதுக்கு தேவைப்படுற டைமும் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிற ஸ்கில் இல்ல ஆனா மத்த எல்லாமே இருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்ககிட்ட இருக்க எல்லா வெல்த்தும் போயிடுச்சு, திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கேபிட்டல் இருக்கு ஆனா ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைன்னா ஏதோ லாட்டரி வின்னர் மாதிரி அந்த பணத்தை தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் செலவு பண்ணி திரும்ப ஆரம்பிச்ச நிலைமைக்கே வந்துடுவீங்க. கேபிட்டல் இல்லாம கடன் அதிகமா வச்சிருந்தீங்கன்னா அந்த கடன்ல இருந்து மீண்டு திரும்ப வந்து உங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை சரி பண்ணாத வரைக்கும் லைஃப்ல பெரிய நம்பர்ஸை பார்க்க மாட்டீங்க. லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பெரிய நம்பர்ஸை பார்க்குற நேரத்தில் உங்க லைஃப்ல இனிமே வாழக்கூடிய பேலன்ஸ் டைம் கம்மியா இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் உங்க கைக்கு கிடைக்குதுன்னா அது எல்லாத்தையும் அனுபவிச்சு என்ஜாய் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்த்தும் இருக்காது, பாடியில எனர்ஜியும் இருக்காது. ஸோ உங்களோட மைண்ட் செட் சரியா இருக்கணும், ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா பெரிய கேபிட்டல்ல க்ரோ பண்ணணும். அந்த கேபிட்டல்ல சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி யங் ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அது தொடர்ந்து நல்லா வளர்ற அளவுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நெட்வொர்க் அதிகமானதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலையும் பெருசாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இல்லாம அப்பப்ப மந்த்லி ரிவ்யூஸ் பண்ணி நீங்க சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களோட லைஃப் டைம்ல பெரிய வெல்த்தை பில்ட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களை நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.